ஹாய், நான் யுவஸ்ரீ. நான் ஒரு ஆக்ட்ரஸ், பட்டிங் ஆக்ட்ரஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட சௌந்தரராஜன் சாரோட படம் பார்த்தேன். செம்மையாக இருக்குது. ஃபாதர் லவ் அண்ட் மதர் லவ், பிரதர்ஹுட் ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. கட்டீஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேங். அண்ட் தென் நல்லாவே சஸ்பென்ஸ் த்ரில்லர் நல்லாயிருக்கு. தென் மலையாளம் மூவி, இட்ஸ் ரியலி குட் ஆக்சுவலி. யா, நிறையாவே ட்விஸ்ட் அதிகமாக இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. மெசேஜ், யா, ஒரு பிரதர் வந்து சிஸ்டருக்காக இவ்வளோ லவ் காட்டுவாங்க அப்படின்றது இந்த ஜென்ரேஷனில் இது பெரிய விஷயம் பார்க்குறது. பிகாஸ் முன்னாடி பழைய படம்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி படம் வர்றது இப்போ தான். ஸோ இட்ஸ் ரியலி குட். வந்து பாருங்கள் எல்லாருமே, கண்டிப்பாக வாங்க. ஹாய், ஆக்சுவலி ஐ லிட்ரலி என்ஜாய் திஸ் மூவி. நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சௌந்தர் சார் ஆக்சுவலி மீட் பண்ணும்போது ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான். லைக் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸில் இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்காது அப்படிங்கிற 2 ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக சொல்லணுன்னா ஐ லிட்ரலி என்ஜாய் திஸ். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ சார். அதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும் சார். அதுமாதிரி இந்த ஸ்டோரிஸில் எனக்கு ஆக்சுவலி பிடிச்சது குரு கேரக்டர் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. குருவோட மாஸ் சீன்ஸ் எல்லாம் ஐ லிட்ரலி என்ஜாய் இட். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். இன்னும் படம் எல்லா தேட்டர்லையும் நல்லா போகணுன்னு எல்லாம் சொல்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க தங்கச்சிக்காண்டி ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல, அது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, படம் சூப்பராக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து மலையாள படம் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தமிழ் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்தது படம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரியலிஸ்டிக்காக இருந்தது. நல்லா இருந்தது. லைக் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நல்லா சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லா படம் மாதிரி எல்லாமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தது. ஆமாம். ஸோ அது வந்து லைக் இப்போ பாஷா வந்து நமக்கு ரொம்ப இயர்ஸ் ஆகுதுல. இப்போ திடீர்னு ஒரு இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு அதோட அந்த ஹைப் தெரியாது. ஸோ இந்த மூவி மூலமா இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷன், இப்போது என் கூட என் சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 7 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷனில் அந்த பாஷாவோட ஹைப் அப்போ எப்படி இருந்ததோ அது அவங்களுக்கு கொஞ்சம் கன்வே ஆகிருக்கு. அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மலையாள படம் மாதிரி இருந்தது. மோஸ்ட் தமிழ் ஆடியன்ஸ் அண்ட் மலையாளம் ஆடியன்ஸ் 2 பேருக்குமே ரெலவெண்ட் ஆகிற இருக்க மூவியாக தான் இருக்குது. மூவி நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. கட்டீஸ் கேங் ஒரு நல்ல ஒரு படம். ஆக்சுவலி எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு நண்பனுக்காக ஒரு சோல் இருக்கணும் அப்படின்னா அது இந்த படம் தான். மலையாள படத்தில் வர மலையாள படமே அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த படமும் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு படத்துக்கு என்னென்ன தேவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹீரோயின், ஒரு நல்ல கதை, அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு படத்தில் வந்து ரஜினியோட ஸ்டைல் இருக்குது. அவங்க அப்பா நடக்கிறதாகட்டும், பேசுகிறதாகட்டும், பாஷான்ற ஒரு முறை ரஜினி ஃபேன் ஆகட்டும், சரி, எல்லா அந்த காலத்து படங்கள் எல்லாமே ரஜினி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே படமே வர தமிழ் படங்களை பொறுத்தவரை அதே மாதிரி தான் கேரளா படங்களும் ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சொல்ல வேண்டிய கதையுமே அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். எனக்கு என்ன பொறுத்தவரை படத்தில் ஒரு கதைகள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட சன் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஃபிலிம் மேக்கர் ஆகிறதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்க. உடனே யாரோ சீட் பண்ணிட்டு போயிடறாங்க. ஒருத்தர் செட்டியார்ட்ட போயிட்டு உடனே ப்ரொடியூசர் ஈஸியெல்லாம் அவ்வளோ படம் கிடச்சிடாது. எவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்காங்க இன்னுமே தமிழ் சினிமாவில், எவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்குது. அது மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் அது மெனக்கெட்டுருக்காங்க. அது எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு படத்துக்கு பாட்டும் அவ்வளோ முக்கியம், மியூசிக்கும் அவ்வளோ முக்கியம். மியூசிக்குமே அவ்வளோ அழகாக இருக்குது. எடிட்டிங் வைஸ் பார்த்தோன்னா ஒரு ஜம்ப் கூட எனக்கு தெரியல, அந்த லெவலில் படம் அருமையாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு ஒரு படத்தில் வந்துட்டு ஃபைட் சீன்ஸ் அதுதான் முக்கியமான விஷயம். சௌந்தரராஜன் சார் செகண்டில் வராரு. அவரும் அழகு இருக்குது. ஹீரோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு காட் சேவியராக வந்து சௌந்தரராஜன் சார் வராரு. ஆக்சுவலி அது வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் தெரியும், நீங்கள் பாருங்கள். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் வேறு என்ன படத்தை பற்றி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் நேரத்துன்னு சொன்னால் பாசிட்டிவ். இந்த படத்தில் ஐயப்பனை வந்து எல்லா இடத்துலையுமே காமிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய இடத்துல காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சக்தி தான் நம்மளுக்கு உதவுது. நமக்கு ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து உதவ மாட்டான் ஒரு இடத்துல. அது உதவுறேன் அப்படின்னா அந்த ஐயப்பனை கொஞ்சம் காமிச்சிருந்தா அது நல்ல பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். மோர் ஓவர் படங்கள் இந்த மாதிரி படங்கள் வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக எல்லாருக்கும் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படத்துக்கு கொடுத்த காசுக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் தான். கண்டிப்பாக தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். பாய். நான் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன். ஸோ எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். நான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். ஸோ நான் ஒரு மலையாளம் படம் பார்க்க வந்தேன். கட்டீஸ் கேங்.
இட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு ஆக்சுவலி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இது ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. ஸோ நான் வந்து இங்கே வந்து 2 படம் பார்த்தேன். இது ரெண்டாவது படம். இட்ஸ் ரியலி நைஸ். பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்தது. ஸோ எல்லோரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கேஸ்டிங்கும் சூப்பராக இருந்தது. ஸோ இதில் எல்லாருக்குமே நல்ல ஆக்டிங் ஸ்கோப் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்குற ஒரு மூவி. பிகாஸ் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க பிஹைண்ட். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ. என்னங்க ஓகே. ஸோ என்ன நல்லா இருந்தது அப்படின்னா, நான் நிறைய மலையாளம் படம் பார்த்துருக்கேன். பட் இது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இது தமிழ் ஆடியன்ஸையும் நல்லா கனெக்ட் பண்ணுது. ஸோ ஆக்சுவலி எனக்கு மலையாளம் தெரியாது. பட் அந்த கேப்ஷனாக இருக்கட்டும், அந்த நடித்ததாக இருக்கட்டும், இட்ஸ் வெரி நான் படம் உள்ளே போயிட்டேன். ஆக்சுவலி இட் வாஸ் நைஸ். நான் என்ன சொல்வேன்னா, ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலி. தட்ஸ் வாட் ஐம் சேயிங். இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் மூவி. டெஃபினட்டாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா, தமிழ் ஆடியன்ஸ்க்கு நல்லா நான் தான் சொன்னல, எனக்கு மலையாளம் தெரியாது. பட் நான் தமிழ் தான். பட் இட்ஸ் ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க. இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ண மூவின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய பேர் வந்து படம் ப்ரமோஷன் பார்த்து தான் போவாங்க. ஸோ இட்ஸ் நான் ஜஸ்ட் லைக் தட் வந்து ஐ ரியலி லைக் இட். ஸோ நான் டெஃபினட்டாக என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. நான் தலைவர் ஃபேன். ஸோ ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது இதில். ஸோ இட் வாஸ் நைஸ். ஆக்சுவலி எனக்கு விசில் அடிக்க தெரியல. தலைவர் ஃபோட்டோ வரும்போது விசில் அடிக்க தெரியாது, இல்லை நான் அடிச்சிருப்பேன். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்ததுங்க. ரியலி நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக அவருக்கு நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்லணும். சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்சுவலி.